ஹalleluya.
என் தேவாதி தேவன் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராயிருந்தார். உனக்கு ஒரு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் நம்மோடு பேசினார். தீமையை நன்மையாய் மாற்றுகிறவராய் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் வெளிப்படுகிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதியிருக்கிறது.
எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனை தரிசிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ, தேங்க்யூ. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை தேடுகிறோம். என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை தேடுகிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மீண்டுமா அல்லேலூயா, அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் காலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாரங்கள் வேதனை மறைந்து விடும், துயரங்கள் காலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்வர் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஏல்வோலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலா நீரே,
இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, Thank you, Lord. பரிசுத்த, ஓ, நீரே மகத்துவ, இயேசுவே ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே, அவர் ஒருவர் மட்டுமே பரிசுத்தம் உள்ளவர், நீரே பரிசுத்த, அவர் மகத்துவமானவர். நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தர் தெய்வமாய் கொண்டதே ஒரு பெரிய பாக்கியம் தானே. இந்த தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு கிடைத்த இந்த மகிமையான நேரத்தையும் தருணத்தையும் ஒருபோதும் அஜாக்கிரதையாய் எண்ணாமல், வேதம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி கைகளை உயர்த்தி ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. இயேசுவே, ஓ ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே. ஓ ஆராதிப்பே. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து, உயர்த்தி வைத்தீர். ஓ என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதி. நம்முடைய கைகளை உயர்த்தி பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. உம்மை மட்டுமே ஆராதிப்பே, அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம். உம்மை மட்டுமே ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும்
கர்த்தரை ஆராதிக்கும்படியா இயேசையா உம்மை மட்டுமே ஓ ஆராதிப்பே 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 இயேசுவே ஆராதிப்பே நன்றி இயேசையா இயேசுவே இப்பே கரங்களை தட்டி ஆராதனைக்குரிய தேவனை முழு பலத்தோட நல்ல நல்ல சத்தமா ஆமென் 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 ஹalleluya 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 ஆராதனைக்குரிய தேவனை மகிமைப்படுத்த அவர் உதவி செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹalleluya தேவன் நமக்கு துணையாக நிற்கிறார். அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் எனக்கு துணை. அவர் ஒருவரே என்னை நடத்துகிறவர். ஹalleluya நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை நடத்துகிறவர். அவர் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்ல எந்த கவலை இல்ல, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்ல எந்த கவலை இல்ல, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன்
ஒன்றுமில்லை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். இயேசுவாலே எல்லாமாகும். நம்முடைய ஆண்டவரால் எல்லாமாகும். அவரால் ஆகாதது எதுவும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்வார். அருமையாய் தாவீது சொல்லுகிற எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனக்காக யார் செய்வார் இந்த காரியத்தை? எனக்காக யார் வழக்காடுவார் இந்த காரியத்தை? எனக்காக யார் உதவி செய்வார் இந்த காரியத்தை? யாருமே இல்லையா? இருக்கிறார், இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் இருக்கிறார். நம்மளை ரட்சித்த தேவன் இருக்கிறார். ஆமென், ஆமென். நம்மை கரம் பிடித்த தேவன் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் இருக்கிறார். அப்ரஹாமின் தேவன் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அவரை நமக்காக எல்லாத்தையும் செய்வாராம். அவர் நம்மை விட்டு விலகாதவர். அவர் நம்மை கைவிடாதவர். அவர் தானே சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. வார்த்தையில உண்மை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். ஒருபோது நம்மளை கைவிடாதபடிக்கு அற்புதமாய் நடத்த கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. அவர் கைவிடாதவர். ஒரு பெரிய தைரியம் நமக்கு. கர்த்தருடைய கரம் என் மேல, கர்த்தருடைய கரம் என் கையை பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை போராட்டங்கள், நிபச்சொல்லுகள், எதிர்பார்த்தவைகளில் ஏமாற்றங்கள், தோற்று போன காரியங்கள் என் வாழ்வில் எழும்பி வந்தாலும் அதெல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றி எனக்குத்தான் ஆண்டவர் நன்மை செய்வாரே தவிர நான் எந்த இடத்திலும் நான் தோற்று போக மாட்டேன். ஏன்னா அவர் என் கூடவே இருக்கிறாரு. அவர் என் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனென்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானென்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டா உம் அருகிலே நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை
செய்தவரை ஆராதிப்போம். ஆராதனை நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஓ நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதனை, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. என்றுரை செய்தேனன்றோ நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. என்றுரை செய்தேனன்றோ, ஓ நான் ஒருபோதும். ஆண்டவரே, காலவெளியிலே ஒரு நல்ல வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உன்னை கைவிடுவதே இல்லை. ஓ நான் ஒருபோதும் அன்றோ. கைவிடாதபடி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர், உங்களை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அதிசயமான காரியங்களை தேவன் எங்களுக்கு செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 3வது சங்கீதத்தையும் 4வது சங்கீதங்களையும் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பகஞ்சர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சேர்ந்து வாசிப்போம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் இப்பொழுது நாம் கொடுக்கிற நேரம், நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய தசம பாகங்களை நம்முடைய கரத்திலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜெபத்தோடு தேவனுடைய சமூகத்திலே கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஜெபத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு கொடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற காணிக்கைகளை, தசம பாகங்களை, பொருத்தனை காணிக்கைகளை
ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. முகத்தை மாத்திரம் அல்ல, மனதையும் ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். உம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமைகள், காரியங்கள் சகலவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இதற்குரிய சகல நன்மைகளையும் பல மடங்கு தங்கள் வாழ்க்கையிலே இவர்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, மற்றவர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தில் தந்தீர் என்று எழுதியிருக்கிற வேத வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களில் எல்லாம் அதிக சந்தோஷத்தை இவர்கள் பார்க்க அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய நாம் இதன் மூலம் மகிமைப்படணும், உம்முடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படணும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கலாம். தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேலைக்காக பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்ல. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்ல. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீரே. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் கடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் கடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீரே. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசும்படியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம்
ஏசாயா 43ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதன் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல தேவ வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் தேவன் சொன்ன நிறைய வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் உண்டு. சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்த பொழுது அவர்களுக்கு தேவன் செய்வேன் என்று சொன்ன வார்த்தைகள் ஏராளம் உண்டு. ஏற்கனவே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை தேவன் அவர்களுக்கு நினைப்பூட்டி, நான் இப்படி சொன்னேன் அல்லவா, அதை நான் செய்வேன் என்று சொன்ன சந்தர்ப்பங்களும் உண்டு. அதைவிட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே மீண்டும் தேவன் தெளியப்படுத்துகிறார். அது என்னவென்றால், நான் செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்ததை இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. ஒரு காரியத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனத்திற்கு அவர் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டாரானால், அவர் முன் குறித்து விட்டாரானால், யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோமல்ல, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எதை ஆண்டவர் திட்டமிடுகிறாரோ நமக்கு, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையில், இல்லை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் சூழ்நிலையில் எதை தேவன் திட்டமிடுகிறாரோ அதை தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த வருஷத்திலே உங்களுக்கென்று, உங்கள் வாழ்க்கைக்கென்று சில காரியத்தை தேவன் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். தடைகள் வரும், ஆனால் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ராஜாக்கள் எழும்பினார்கள், யுத்தங்கள் எழும்பினது, எத்தனையோ விஷயங்கள் இருந்தது. ஆனால் எந்த மனிதனும், எந்த ராஜாவும், எந்த நபரும் தேவனுக்கு விரோதமாக எழும்பி தேவ காரியத்தை தடுத்ததாக, நிறுத்தினதாக சரித்திரம் இல்லை. தேவ திட்டத்தை நிறுத்த இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. யோபின் புஸ்தகத்தில் சொல்றார் பாருங்க, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இப்போதான் நம்ம அந்த பாட்டை பாடணும், அப்படிதானே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது சில தடைகள் வரும், சில எதிர்ப்புகள் வரும், சில போராட்டங்கள் வரும், சில நபர்கள் எழும்புவார்கள். ஆனாலும் தேவனுக்கு எதிராக, தேவ திட்டத்திற்கு எதிராக இந்த உலகத்தில் எந்த சக்தியும், எந்த மனிதர்களும் எழும்பி நிற்க முடியாது. வேதத்திலே அப்படி எழும்பி நின்ற நபர்களெல்லாம் உண்டு. அதையெல்லாம் கர்த்தர் கீழே அமிழ்த்தி அவர் செய்ய நினைத்ததை செய்து முடித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 26, 13, 14, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து அவன் மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு நாட்களிலே வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து நிரப்பி போட்டார்கள். இந்த அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். ஒரு பஞ்ச நாட்களில் ஒன்றும் இல்லாத நிலையிலே, எல்லாமே முடிந்தது என்று சொல்லக்கூடிய நிலையிலே, எதுவுமே வாய்க்காது என்று நினைக்கிற நேரத்தில் அந்த தேசத்தில் விதைத்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலன் அந்த வருஷத்தில் வந்தது. பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருங்கிறது இதுதான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். இப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒண்ணுமே இல்லாத ஈசாக்கு, ஊரை காலி பண்ணி போறதுக்கு ரெடியாக இருந்த ஈசாக்கு, தன் வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்க முடியாது என்று நினைத்த அந்த மனிதனின் வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையில் இதை நிறைவேற்றணுங்கிறதான் தேவ திட்டம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சூழ்நிலையை பார்த்து போகாத,
கஷ்டத்தை பார்த்து போகாத, உன்னுடைய வாழ்க்கையில் எழும்பியிருக்கிற பிரச்சனையை பார்த்து போகாத, எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு நீ நினச்சி போகாத. உன் பார்வைக்கு, உன்னுடைய எண்ணத்திற்கு, உன் சிந்தனைக்கு எல்லாமே முடிஞ்சது போல தெரியும். ஆனால் நான் இதுக்குள்ளே தான் அற்புதம் செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். சில நேரத்தில் மனிதர்கள் நினைக்கிறார்கள் வார்த்தை இல்லை, அபிஷேகம் இல்லை, நம்ம எதிர்பார்த்தது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை உன் பார்வையில் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே தான் இருக்குது தேவன் நன்மை. உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அங்கே தான் தேவன் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யவானானான், வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். இப்போ பாருங்க, இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை வருது. ஒன்றும் இல்லாத வரைக்கும் ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லை தான். ஆமென். எல்லாம் வர ஆரம்பிக்குதுன்னா இல்லாத பிரச்சனை என்ன செய்யும்? வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடிசை வீடு, ஒன்றுமே வீட்டுக்குள்ளே இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, சரியான துணிமணி இல்லை, யாரும் கவனிக்க மாட்டாங்க, யாருடைய பார்வையில் இருக்க மாட்டாங்க, அது ஏதோ இருக்காங்க, அது ஏதோ வாழ்கிறாங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு நாள் அந்த குடிசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வீடு கட்டுறதுக்கு அஸ்திபாரம் போடும்போது எல்லாருடைய பார்வையும் அப்படியே திரும்பும். பாருங்க, அன்னைக்கு கண்ணெல்லாம் தெளிவாக தெரியும், அன்னைக்கு கண்ணாடி தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, அழகாக உற்று பார்ப்பார்கள். நேற்றைக்கு வரைக்கும் குடிசையாக இருந்துச்சு, இன்னைக்கு இந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு வேலை செய்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் அஸ்திபாரம் போட்டு கொஞ்சம் வேலை கட்டி மேலே வரும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரன் மெதுவாக பிரச்சனைப்படுவான், சாக்கடை அங்கே வரக்கூடாது, இந்த தண்ணி இங்கே. ஐயா, இத்தனை வருஷம் குடிசையாக இருக்கும்போது யாரும் கண்டுக்கல. உலகமே அப்படிதாங்க. நீங்கள் மேலே வர்றீங்க அப்படின்னு வரும்பொழுது தோத்துறோம். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவன் மேல். பிரச்சனைக்கு காரணமே அதுதான். தோத்துரும். அடுத்தவங்க வளர்ந்துடக்கூடாது, அடுத்தவங்க மேலே வந்துடக்கூடாது, அடுத்தவங்க பிரகாசிக்கக்கூடாது, அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம ஊர் ஆட்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? அந்த ஜனத்துக்கு முன்பதாக அவனை விருத்தி அடைய செய்து மகா பெரியவனாக்கி அவனை ஆசீர்வாதனா கர்த்தர் மாத்துறாரு. இது தேவ திட்டம். ஈசாக்க ஆசீர்வதித்து அருமையானவர்களே அவனை விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இப்போ பாருங்க, யார் எழும்பி வந்திருக்கா? பெலிஸ்தியர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு. தோத்துறோம். இப்போ நிறைய பிரச்சனைக்கு காரணமே இதுதான். அது அவர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு. இங்கே பாரு, இந்த துறவெல்லாம் திறக்க விட மாட்டேன், தோண்ட விட மாட்டேன், அதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன், எதையும் செய்ய விட மாட்டேன், ஒன்றும் நடக்காது பாருங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு நேரத்தில் அவன் வாயில் இருந்த ஒரு வார்த்தை வருது, எப்பா உன் கூட இருக்கிற ஆண்டவர் பயங்கரமான ஆளாக இருப்பார் பொழுது. அல்லேலூயா. நான் என்னமோ நினச்சேன், எதுவோ நினச்சேன், ஆனால் ஈசாக்கு உன் கூட ஆண்டவர் இருக்கிறான்னு சொன்னா பத்தியா, உன் கூட இருக்கிற ஆண்டவர் பயங்கரமான ஆண்டவர்ப்பா. நான் என்னதான் செஞ்சாலும் அவர் செய்யணும்னு நினைக்கிறதான் அவர் செய்து முடிக்கிறாரு. நான் என்னதான் தடையை ஏற்படுத்தினாலும் பிரச்சனையை உண்டு பண்ணினாலும் நீ வாழக்கூடாதுன்னு நினைச்சாலும் உன் கூட ஒருத்தர் இருக்கார் பாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, எல் ஷடாய் என்கிற நாமமுடைய தேவன். உன் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, பயங்கரமான தேவன். அவர் உனக்காக செய்கிறாரு பாரு ஒரு காரியம். ஐயோப்போ, இதுக்கு முன்னால் என்னால் நிற்கவே முடியாது, இனிமேல் உனக்கு முன்னால் வர முடியாது, நம்ம ஒரு ஐக்கியமாயிருவோமா அப்படின்னு கேட்குறான் பாருங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், ஈசாக்கே, உன் முன்னேற்றத்தை தடுக்க உலகத்தால் முடியாது, அவர் செய்வதை தடுப்பவன். அல்லேலூயா. எத்தனை பெலிஸ்தியர்கள் எழும்பி வந்தாலும், எத்தனை பெலிஸ்தியர்கள் தடை பண்ண வந்தாலும், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வருவார். ஹல்லேலூயா. தடைகளின் நடுவிலே நிற்கிறீர்களா? தடைகளின் நடுவிலே வாழ்கிறோம் என்று சொல்லுகிறீர்களா? ஐயா, வாழ்க்கையில் மேலே வந்துடலான்னு பிரயாசப்பட்டு நிற்கும்போது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க, தேவையில்லாத காரியத்தை ஏற்படுத்துகிறாங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, பா நான் செய்யணும்னு நினச்சிட்டேன், அதை ஒருவனும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால், தாவீது தோத்திரம் ஆண்டவருக்கு பிரியமானவன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், அவருக்கு சித்தமானதை செய்கிறவன். இந்த தாவீதை இஸ்ரவேலில் ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்த திட்டமிட்டு விட்டார். ஆண்டவர் முன்குறித்து விட்டார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த தாவீது காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இஸ்ரவேலிலே யுத்தம் நடக்கிறது, யுத்தம் வருகிறது. அங்கேயும் பெலிஸ்தியன் வந்து நிற்கிறான், கோலியாத்து வந்து நிற்கிறான், பயங்கரமாய் வந்து நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கலங்கி போய் நிற்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, யுத்த களத்தில் யார் இறங்குவது? ஸ்தோத்திரம். சில ஆட்களை பாருங்க, தானும் இறங்க மாட்டான், இறங்குறவங்களை விடவும் மாட்டான். என்ன உங்களை சொன்ன மாதிரியே பார்க்குறிய? நான் சில ஆட்களை சொன்னேன், அல்லையா? சொல்ல பார்க்கலாம். ஆமாம், தானும் வேலையை செய்ய மாட்டான், செய்கிறவங்களையும் ஆமென் ஸ்தோத்திரம், தானும் கூட்டத்துக்கு வரமாட்டான், வர்றவங்களையும் வரவிட மாட்டான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் போகணுமா? அவனும் வரமாட்டான். இவ்வளவு தூரத்துக்கு அந்த சபைக்கு போகணுமா? உங்களுக்கு பக்கத்தில் சபை இல்லையா? அங்கே நீங்கள் போகலாமே. நீங்கள் இவ்வளோ தூரம் கார் எடுத்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நீங்கள் அந்த லீபனோனுக்கு தான் போகணுமா? அல்லேலூயா. இன்னமும் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாகவே இருக்கு. ஆமென் அல்லேலூயா. தானும் சரியாக வர்றதில்லை, வர்றவங்களையும் வர விடுறதில்லை. தோத்துரு. பெலிஸ்தியனின் ஆவி இது பெலிஸ்தியனின் ஆவி. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஸ்கூல் பிடிச்சி போச்சு, அதுக்கு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். நம்ம போகிறோமா இல்லையா? இல்லை, கொஞ்சம் தெளிவு வரணுங்கிறக்கு கண்ணை திறந்து பாருங்கள். இந்த எல்லாரும் என்ன பாருங்கள், யோகம் வரும். கவனிங்க, போகிறோமா இல்லையா? 1 மணி நேரம் ட்ராவலு, கொண்டு விடுறோம், கூட்டிகிட்டு வர்றோம், இல்லை பஸ்ஸில் அனுப்புகிறோம். உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ஸ்கூல் இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் காலேஜ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது பிடிக்கலை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க அது நல்லா இருக்கும், அங்கே போனால் என் பிள்ளை படிக்கும், அங்கே போனால் நல்ல மார்க்கு கிடைக்கும், அங்கே போனால் பிள்ளை நல்லா வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சி எவ்வளோ தூரம் ஆனாலும் அதை செய்கிறோமே. சபை மட்டும் தூரத்தில் இருக்குது. அது ரொம்ப தூரம் போகணும். எதில்? இந்த பொன்னை நகர்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஏதோ அமெரிக்கா போகிற மாதிரி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டீங்க பாஸ்டர், முன்னால் பக்கத்தில் இருந்து உருண்டு வந்தால் உள்ளே வந்து விழுந்துருவோம். இப்போ நாங்கள் அங்கேருந்து என்ன செய்யணும்? அப்படியே வரணும். கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணுவார், மேற்கில் இருந்து கிழக்காக அந்த காற்று உன்னை நேராய் கொண்டு வரும். அல்லேலூயா. அரசாங்கம் உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, செலவு இல்லை அப்படின்னு உங்களுக்கு இலவசமாக பஸ்ஸை விட்டால் தூரத்தில் இருக்கான். காலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குது, போகிறோம் இல்லையா? ஸ்கூல் எவ்வளோ தூரம் இருக்குது, போகிறோம் இல்லையா? ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் என்ற கர்த்தாவே, எவ்வளோ தூரத்துக்கு எவன் எப்படி போவான்? தோத்துறோம். ஆமென் அல்லேலூயா. கவனிங்க, பெலிஸ்தியர்கள் சில நேரம் இப்படித்தான் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் திட்டமிட்டார், கர்த்தர் உங்களை தான் இங்கே கொண்டு வரணும், இங்கே தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், இங்கே வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும். தோத்துறோம். 100 நாளாக நாங்கள் எனக்கா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன ஆசீர்வதி அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். பார்க்க பரிதாபமாக இருக்கப்பா, முடியெல்லாம் கழிஞ்சு போயிட்டுருக்கப்பா, வயசாகிட்டே இருக்கப்பா, வருஷந்தோறும் பிறந்த நாள் கேக்கு வெட்டுறாங்கப்பா, ஆனாலும் இளமையாக தெரியணும்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே 100 நாள் யாருக்கு ஜெபம் பண்ணி? எனக்கா ஜெபம் பண்ணி, என் பிள்ளைக்கா ஜெபம் பண்ணி? அப்படின்னா நான் வீட்டில் ஜெபம் பண்ணுவேனே. இங்கே கூடி எதுக்கு ஜெபம் பண்ணுறேன்னா உங்களுக்கு தான் ஜெபம். அல்லேலூயா. குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட. வியாதியாக இருக்காங்கப்பா, வேலை இல்லாமல் இருக்காங்கப்பா, கல்யாணம் நடக்க மாட்டேங்கப்பா, கல்யாணம் ஆகி குழந்தை வர மாட்டேங்கப்பா, பிள்ளைகளுக்கெல்லாம் அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கென்று உங்களை தெரிந்தெடுத்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் தவறான ஆலோசனைகளை சொன்னாலும், தவறான காரியத்தை சொன்னாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? அப்போ பாருங்க, இப்போ தாவீது யுத்தத்தை பற்றி தெரியாது, பழக்கம் இல்லை. அவன் தன் தகப்பனுடைய ஆடுகளை காட்டிலே மேய்க்கிற மனுஷன், யுத்த வீரன் வீட்டில் இருக்கான், யுத்தத்தை படித்தவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் படித்தவன் எனக்கு தேவையில்லை, ஒன்றுமே தெரியாத ஆள் தான் எனக்கு தேவை. எப்போவுமே ஆண்டவர் தோத்திரம் தகுதி இல்லாதவர்களைத்தான் செலக்ட் பண்ணுவார். அல்லேலூயா.
ஆமாம், தகுதி இல்லாதவர்களை செலக்ட் பண்ண. மோசையை பார்த்து சொன்னார், மோசே வான்னாரு. அவன் அப்படி ஆண்டவரே, ஊழியத்துக்கு ஆண்டவரே, நானா ஆண்டவரே, எப்படா இந்த ஆண்டவர் என்ன கூப்பிடுவார்னே காத்திருந்தேன்னா சொன்னான். அவன் சொன்னான், ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு நான் தகுதி இல்லைப்பா, எனக்கு பேச தெரியாது, நான் பேசிக்கிட மாட்டேன், எனக்கே மோசம் மாதிரி துக்குவாயாத்தான் இருக்கு. அல்லேலூயா. எனக்கு வேறு வார்த்தைகள் வர மாட்டேங்க பாரு. மோசையை பற்றி பேசினாலே வார்த்தை வர மாட்டாங்க, திக்குவாய். நான் பேசுனா நம்ப மாட்டாங்களாப்பா அப்படின்னு தான் சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா நான் பேசுவேன்ப்பா, நான் பேசுவேன். ஆனாலும் உடனே வந்தானா என்னெல்லாம் சொல்லி பார்த்தான் பாருங்க. ஆண்டவர் எப்போவுமே தகுதி இல்லாதவர்களை அழைத்து அவர்களை தகுதிப்படுத்தி பயன்படுத்துகிறவர். பைபிளில் அழைக்கப்பட்டவங்கெல்லாம் அப்படி தான். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், பழக்கம் இருக்குது, யுத்த தெரியும், எல்லா அனுபவம் உண்டு. அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணாமல் இந்த காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை கர்த்தர் அந்த யுத்த களத்தில் இறங்குவதற்கு செலக்ட் பண்ணுற தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் சொல்லும் பொழுது சவுல் அவன் மேல் கோபமடைந்து, முதல்ல கோபமடைந்து 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17:28 வாசித்தீங்கன்னா, கோபமடைந்து தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீங்க வந்ததுன்னு சகோதரர்கள் இந்த தாவீதின் மேல கோபப்படுறாங்க. என்ன கோபம் வந்திருக்குன்னு தெரியுமா? என்ன ராஜாவாக்குவான்னுலாம் நான் நினைச்சேன், நான் தான் அதுக்கு தகுதி உள்ளவன்னு நினைச்சேன். ஆனா இவன் ஒன்றும் தெரியாதவன் வந்து என்ன அபிஷேகம் பண்ணினதுக்கு முகாந்தரம் இல்லையான்னு வந்து நிற்காரனே அப்படின்னு அவனுக்கு ஒரு கோபம் அவன் மேல. அப்போ தேவ திட்டம் ஒரு தேவ மனுஷன் மேல இருக்கும் பொழுது மனுஷனுடைய கோபம் நம்ம மேல வரும். அடுத்து பரியாசம் பண்ணினார்கள், 42ஆம் வசனம். அசட்டை பண்ணினார்கள், 43ஆம் வசனம். இதெல்லாம் படிச்சீங்கன்னா தாவீதிற்கு ஆதரவானவர்கள் ஒருவரும் இல்லை. தாவீதுக்கு ஆதரவானவர் ஒருவரும் பேசவில்லை. தாவீதுக்கு யார் தெரியுமா ஆதரவா இருந்தா? கர்த்தரே ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், உங்கள் வெற்றியை ஒருவரும் தடுக்க முடியாது. ஆமென். உங்கள் வெற்றியை ஒருவரும் தடுக்க முடியாது. உலகம் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறவர் அல்ல. உலகம் பார்க்கிற விதத்தில் தேவன் பார்க்கிறவர் அல்ல. தேவனுடைய பார்வையே வித்தியாசமானது. இஸ்ரவேலிலே ஒரு பெரிய ஜெயம் காத்திருக்கிறது, தாவீதை கொண்டுதான். அதை ஒருவரும் தடுக்க முடியாது. ஆமென். ஈசாக்கே, உன்னுடைய முன்னேற்றத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. தாவீதே, உன்னுடைய வெற்றியை ஒருவரும் தடுக்க முடியாது. அநேக காரியத்தில், அநேக சூழ்நிலைகளிலே அருமையானவர்களே, உங்கள் பட்சத்தில் யாருமே இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு சப்போர்ட் யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். தாவீதோடு இருந்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு வெற்றி காத்திருக்கிறது, ஒரு ஜெயம் காத்திருக்கிறது. ஆமே, நீங்கள் ஜெயிக்கத்தான் போகிறீர்கள். பெலிஸ்தீன் விழுந்து போகத்தான் போகிறான். உங்களை தடுக்கிற சத்துரு விழுந்து போகிறான். உங்களுடைய உயர்வை, உங்களுடைய மேன்மையை தடுக்கிற பெலிஸ்தியர்கள் விழுந்து போகத்தான் போகிறார்கள். உங்கள் காரியம் ஜெயமாய் மாறப்போகிறது. சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முழக்கமிட்டு கொண்டு அருமையானவர்களை சத்தமிட்டார்கள் அல்லவா? சோத்திரம். உங்கள் வெற்றியை தடுக்க ஒருவனாலும் முடியாது. அதுதான் தேவன் சொல்லுகிறார், நான் செய்கிறதை ஒருவனும் தடுக்க முடியாது. ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது, ஒரு பெரிய ஜெயம் காத்திருக்கிறது. அதை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். இந்த வருஷம் தொடங்கி ஒருவேளை ஆரம்பமே ஒரு தோல்வியை போல தெரியலாம். இந்த வருஷம் தொடங்கி ஆரம்பமே ஒரு கண்ணீரை போல தெரியலாம், ஒரு வேதனையை போல தெரியலாம். வாக்குத்தத்தம் இருந்துச்சே, நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரே, ஆனால் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், எங்கள் வாழ்வில் எழும்பி வருகிற சூழ்நிலைகள் எங்களுக்கு இப்படி இருக்கிறதே, தோல்வி போல தெரியும். கர்த்தர் சொல்கிறார், இதனுடைய முடிவு ஜெயமாய் மாறும். ஆமென். உங்கள் வெற்றியை இந்த உலகத்தில் யாரும் தடுக்க முடியாது. ஆமென். அடுத்து வாசியுங்கள். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்கள், பார்க்கலாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியாம் என்று பிழையாம் கண்ட பொழுது தேவ ஆவி அவன் மேல் வந்தது,
வாக்கியத்தை எடுத்துரைத்தான். சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டேன். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு மரங்களைப் போலவும் இருக்கிறது. அல்லேலூயா. முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவ பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளின் முன்னேற்றத்தை ஒருவரும் தடுக்க முடியாது என்று சொன்னேன். தேவ பிள்ளைகளின் வெற்றியை ஒருவரும் தடுக்க முடியாது என்று சொன்னேன். தேவ பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. ஏன்னா இதையெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யணும்னு நினைத்தது. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களின் வளர்ச்சி, இஸ்ரவேல் ஜனங்களின் பெருக்கம், ஆமென், அவர்கள் வளர்கிறார்கள், அவர்கள் பெறுகிறார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று மோவாபின் ராஜா கண்டபோது, இவர்களை சபித்து விட்டால் இவர்கள் முன்னேற மாட்டார்கள், இவர்களை சபித்து விட்டால் இவர்கள் வாழ மாட்டார்கள், இவர்களை சபித்து விட்டால் இவர்களுக்கு முன்னேற்றம் வராது, எல்லாம் ஓய்ஞ்சு போகிறோம், இவங்க குறுகி போவாங்க, நம்ம மேலே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தோடு இந்த தீர்க்கதரிசியை ஆயத்தப்படுத்தி அவனுக்கு கூலி தருகிறேன் என்று பிரெயின் வாஷ் பண்ணி அவனை கூட்டிட்டு வந்து, இந்த ஜனங்களை நீ எப்படியாவது சபிச்சிடணுப்பா, உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையினால அவங்க சபிக்கப்பட்டவங்களா மாறிடணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு சபிக்க வந்தவன் வாயிலிருந்து வருது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு. நான் வரும்போது அப்படித்தான் நினச்சிட்டு வந்தேன், ஆனால் இங்கே வந்தபோது கர்த்தர் என் வாயிலே அவருடைய வார்த்தையை போட்டு விட்டார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது கர்த்தருக்கு பிரியம். நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறான். நான் சொல்கிறேன், தெய்வ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகம் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இந்த மந்திரவாதி தடுக்க முடியாது, சூனியக்காரன் தடுக்க முடியாது. யார் தான் எழும்பி வந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அதை யாரும் தடை செய்ய முடியாது. அப்போது ஒருவேளை சபித்து விட்டால், சிலர் நினைக்கிறாங்க நம்ம சாபம் போட்டால் அந்த சாபம் பலிச்சிரும், அவங்க மேலே வரவே மாட்டாங்க. அது பலிக்காதுங்க. வேதம் சொல்லுது, காரணமில்லாமல் எடுக்கிற சாபம் பலிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பொறாமையில், ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு போராட்டத்தில் உங்கள் குடும்பத்தை சபிக்கிறாங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறவங்க, நம்ம விசுவாசத்தில் பலப்படுகிறவர்கள், வசனத்தை வாசிக்கிறவர்கள், வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. என்னைக்கு நம்மளை பார்த்து நல்லா இருக்க மாட்டான்னு சொல்கிறானோ அன்னைக்கு தான் நம்ம நல்லா இருக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் பார்த்தும் யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சொல்கிறேன், இந்த வார்த்தை என்னைக்கு நீங்கள் கேட்குறீங்களோ, ஐயே என்னை இப்படி சபிச்சிட்டாங்களே, ஐயோ என்னை இப்படி பேசிட்டாங்களே, எனக்கு பயமாக இருக்குது, அது வேறு அவங்க நாக்கு வேற கருணாக்கா, சொன்னால் பழிச்சிருமா. கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஆட்கள், கருணாக்கு இருக்கு, சொன்னால் என்ன செஞ்சிருமா, ஐயோ பழிச்சிருமா, அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுப்பா, தோத்துரும், அந்த ஆள் சொன்னால் என்ன செஞ்சிரும், பழிச்சிரும். தோத்துரும். அருமையானவர்களே, வசனம் சொல்லுது சாபம் இங்கே இல்லை, அது திருப்பி அடிச்சிரும் பாருங்க. ஆமாம், அவங்க சொல்கிறதுனால நடக்குங்கிறத நினைக்காதீங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற நபர், நான் தேவனுடைய வல்லமைக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு விரோதமாக எழும்புகிற எதுவும் வாய்க்காது. அல்லேலூயா. அப்போது தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, உங்கள் குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, இந்த ஊழியத்துக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். கர்த்தருக்காக விதைக்கிறவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, ஜெபம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. தோத்துரும், அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார், யாரும் தடுக்க முடியாது. உங்கள் காதுகள் கேட்கலாம். அருமையானவர்களே, உட்கார்ந்து அழாதீங்க, இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு அழாதீங்க, சந்தோஷப்படுங்க.
ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் உங்களுக்குத்தான். மனிதனுடைய எந்த சாபமும் உங்களை அணுகுவது இல்லை. ஹல்லேலூயா. உங்களை அணுகுவது இல்லை. அப்போ பாருங்க, தீர்க்கதரிசிகளை கொண்டே ஜனங்களை சபிப்பதற்கு தந்திரமாக செயல்பட்டுகிறானே மோவாபின் ராஜா. கர்த்தர் விட்டுருவாரா? அவன் வாயிலிருந்தே சொல்கிறார், அப்பா நான் பார்த்தேன், உங்கள் கூடாரம் எவ்வளோ அழகா இருக்கு, உங்கள் கூடாரம் பரவி போகிற ஆறுகளை போல இருக்கிறீங்க, நதி ஓரத்தில் நாட்டப்பட்ட மரங்களை போல இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார், உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்குன்னு ஆண்டவர் சில நன்மைகள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறார். அதை யாரும் தட்டி செல்ல முடியாது. உங்களுக்குரிய வேலை உங்களுக்கு தான், உங்களுக்குரிய ப்ரமோஷன் உங்களுக்கு தான். அல்லேலூயா. தோத்திரம். அருமையானவர்களே, உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது சரியாக நடக்கும். என்ன வழி திறக்கணுமோ அது சரியாக நடக்கும். நான் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு தான் கொண்டு வருவார். ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், பக்கத்து வீட்டுக்கு போக மாட்டாங்க. அது ஆண்டவர் சொல்லி அனுப்புவார். ஆண்டவர் அதெல்லாம் அழகாக ஞானமாக சொல்லி அனுப்புவார். எலியா ஒளிச்சிருக்கான், அவங்கிட்ட கொண்டு போய் குடு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆமேன் சொல்லுவ பார்க்கலா. ஆண்டவருக்கு தெரியும் எங்கே அனுப்பணும்னு, ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு கொடுக்க வைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா உங்கள் ஆசீர்வாதம் இருக்க போகுது? உங்கள் களஞ்சியங்கள் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். களஞ்சியம் எப்பவும் நிரம்பியே. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரம்பியே தான் இருந்திருக்கு. பாருங்கள், அந்த சாரிபாத்து விதவினுடைய வீட்டில் எண்ணெயும் குறையலை, மாவும் குறையலை, நிரம்பியே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் தந்தாருன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. ஆமேன். தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுக்க 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 வந்துக்கிட்டே இருக்கு, எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் எவ்வளோ அழகாக போஷித்தார் பாருங்க, எவ்வளோ அழகாக கர்த்தர் நடத்தினார் பாருங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் குறைவானதல்ல, அது நிறைவானது. ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, அவர் நிறைவானவர். நிறைவானவர் வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். தேவன் செய்வதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. தடைகளுக்குள்ளே நிற்கலாம், தடைகள் வர்ற மாதிரி இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் அவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டாரு. இந்த வருஷத்தில் இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், இதெல்லாம் நான் கொடுக்க போகிறேன், இன்னென்ன காரியங்கள்லாம் நன்மை செய்ய போகிறேன். ஏற்கனவே கர்த்தர் திட்டமிட்டுட்டாரு. எந்த மனிதர்கள் எழும்பினாலும் அதை தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அதை அவனுக்கு கொடுக்காதீங்க, ஆண்டவரே ஆண்டவரே அந்த ஆளுக்கு கொடுக்காதீங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணினாலும் கர்த்தர் கூட கொஞ்சம்தான் சேர்த்து கொடுப்பாரே தவிர குறைவாய் கொடுக்கவே மாட்டான். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே அந்த ஆள் மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்காருப்பா, ஆண்டவரே கொஞ்சம் தட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர் கூட கொஞ்சம் மேலே கொண்டு போவார். இந்த உபவாசம் பண்ணி சோம் பண்ணி இதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு ஒரு நாள் எத்தனை நாள் சோம் பண்ணாலும் நமக்கு நம்ம உடம்பு தான் குறையுமே தவிர, அல்லேலூயா, அங்கே ஒன்றும் நடக்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் திட்டமிட்டுட்டார், அவர் பிளான் பண்ணிட்டார், ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்டார். அதுக்கப்புறம் யார் என்ன போய் ஆண்டவர் சொல்லார், நான் செய்கிறதை தடுக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்பாரு. என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு சொல்றார் பாருங்க, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? அல்லேலூயா. உங்கள் முன்னேற்றம் தடைபடாது, உங்கள் வெற்றி தடைபடாது, தடுக்க முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. அப்போ பெலிஸ்தியர்கள் தடுத்தார்கள், ஆமை மோவாபின் ராஜா தடுத்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை தடுக்க மனிதர்கள் எழும்பினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய திட்டம் மட்டுமே நிறைவேறினது. 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே ஒருவேளை இந்த துவக்கம், இந்த வருஷத்தின் ஆரம்பம் ஒரு தோல்வி போல,
ஓ ஸ்தோத்திரம், ஏதோ ஒன்று இழக்கிறது போல, ஏதோ ஒரு காரியம் பிரச்சனை போல, ஐயோ ஆரம்பமே இப்படி இருக்கிறது, துவக்கமே இப்படி இருக்கிறது, இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்கும்னுலாம் நினச்சேன், இந்த வருஷத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் என்ன ஆசீர்வாதமாக இருக்க வைக்கும் தானே நான் நினச்சேன், சம்பந்தமில்லாத காரியங்கள் என்னை தொடர்கிறது, சம்பந்தம் இல்லாத பிரச்சனை என்னை தொடர்கிறது. இல்லம்மா இல்லையா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், ஆனால் வெற்றி உனக்கு தான், வெற்றி உங்களுக்கு தான், வெற்றி உங்களுக்கு தான். சத்துருக்கள் ஜெயமெடுக்க மாட்டார்கள். ஆமென். உன் எல்லைக்குள்ளே சத்துருவின் உட்புகுதல் இருப்பதில்லை, உன் எல்லைக்குள்ளே சத்துருவின் உட்புகுதல் இருப்பதில்லை. வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. மனிதனுடைய எந்த சாபமும் உங்க ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஆண்டவர் அதை திருப்பி விடுவார், தேவன் அதை திருப்பி விடுவார். ஆமென், ஆமென். ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும்னு நான் ஜெபிக்கிறப்பா, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும்னு ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு எல்லா 2 கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஆண்டவருடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ஜனத்தை மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். உம்முடைய முகத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க செய்யும். உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்து கொள்ளும். எந்த ஆபத்துகள், விக்கினங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் எதுவும் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி தேவ கிருபை உடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா. இந்த வாரம் முழுவதும் காத்துக்கொள்ளுங்க. வேலைகளை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வாகனங்களில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன். பிரயாணங்களை கூட இருங்க. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். கிருபையும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.